வணக்கம் ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இப்போ இதை பற்றி பேச போகிறோன்னா, அகில இந்திய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சமீபத்திய ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஏன் அவங்க கட்சிக்கு 10% வாக்கு வங்கியில் குறைவு ஏற்பட்டிருக்கு, எதனால் வழக்கமாக வாங்கக்கூடியதிலிருந்து தொடர்ந்து 10% கம்மியாகவே வாங்கிட்டு வருது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு, நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, எங்கள் அதிமுகவினுடைய வயது முதிர்ந்த வாக்காளர்களில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க ஆட்கள் இப்போ இல்லை. எங்கள் வாக்காளர்களில் 10% பேர் இறந்து போட்டாங்க, முதியவர்களாகி இறந்து போயிட்டாங்க. அதனால தான் எங்களுக்கு இந்த மாதிரியான கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அவரது கூற்றை நம்ம ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த 10% முதியவர்களால் இறந்து போனாங்கன்னா, இவங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த திமுகவிலையும் முதியவர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்போ திமுக மட்டும் எப்படி 50% வாக்கு வாங்குது? ஸோ எடப்பாடியுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒத்துக்க முடியாது. ஆனால் கூடவே அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு அவர் இன்னொன்று சொல்கிறாரு, நம்ம இளைஞர்களை, இளம் வாக்காளர்களை நம்ம கவர்ந்து இழுக்கிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி ஆகணும், அதுக்காக நம்ம முயற்சி செய்யணும்னு சொல்கிறார். அந்த பகுதியை நம்ம வேணால் ஒத்துக்கலாம். ஆனால் இந்த முன்ன சொன்னார் பாருங்கள், 10% எங்கள் முதியவர்கள், அதிமுகவோட முதியவர்கள் 10% இறந்து போனதால் தான் அந்த 10% எங்களுக்கு இல்லைங்கிறது இது ஒரு மோசமான ஒரு சால்சாப்பு. இது ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி நிருபர்கள்ட்ட தப்பிக்க பார்க்குறாரா, இல்லை தொண்டர்களை ஏமாத்துறாரான்னு நமக்கு தெரியல. இது தொண்டர்களை ஏமாத்துகிற ஒரு முயற்சியாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ உண்மையிலே என்ன காரணம்னு எடப்பாடிக்கும் தெரியும், சீனியர் லீடர்ஸுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கு இவங்களை எல்லாரையும் விட நல்லா தெரியும். அதிமுக தொண்டர்கள் இவங்களை விட அவங்க எக்ஸ்பர்ட்ஸு. அவங்களுக்கு தெரியும் எதனால் இந்த மாதிரியான ஒரு 10% எதனால் குறைஞ்சதுங்கிறது. அப்போ நம்ம என்ன உண்மையான, இப்போ எடப்பாடி ஏதாவது காரணம் சொன்ன போகிறாரு, அவர் ஏதோ மறைக்கிறதுக்கு கூட சொல்லலாம், மீடியாவை மறைக்கிறதுக்கு, இல்லை பொதுமக்களை மறைக்கிறதுக்கு கூட அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லலாம். அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் நம்ம இதில் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, முதல் மிக முக்கியமான காரணம் இந்த அதிமுகவினுடைய தலைவர்கள் மத்தியில் நிலவுகிற அந்த ஒரு வேவரிங் தன்மை. அதாவது எப்படின்னா, இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு நடுவில் ஒரு சுவத்து மேலே உட்காந்துக்கிட்டு இங்கே பாயலாமா அங்கே பாயலாமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலை. அதிமுகவினுடைய தலைவர்களுடைய நிலை பாஜகவை அடியோடு வெறுக்கணும், அதுலேருந்து அடியோடு வெளியே வரணுங்கிற மாதிரியான எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஸோ பாஜகவினுடைய உறவை பொறுத்த வரையில் ஒரு சீக்ரெட்டான ஒரு உறவை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் அவங்க பப்ளிக்கில் சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி உறவு எதுவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, நாங்கள் பிஜேபியோட கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோன்னு எடப்பாடி சொன்னால் கூட, அதில் ஒரு பாதிக்கு மேலே உள்ள தலைவர்கள் சீக்கிரட்டாக பாஜகவோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க, அல்லது மெயின்டைன் பண்ண விரும்புகிறாங்க. ஃப்யூச்சரில் அந்த கூட்டணியோட இருந்தால் நல்லதுன்னு இவங்க ஆசைப்படுறாங்க சில அவங்க லீடர்ஸ்லேயே. இது தொண்டர்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அது மெயினான காரணம். இந்த மாதிரி நடுவில் உட்காந்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போகாமல், அசெப்ட் பண்ணாமல், ஒரு பழைய அதிமுக மாதிரி மேடம் ஜெயலலிதா இருந்த பீரியடு, எம்ஜிஆர் இருந்த பீரியடில் இருந்த மாதிரியே ஒரு அசர்ட்டிவான ஒரு லீடர்ஸ் இல்லாதது தான் நம்ம முழு முதல் காரணமாக நம்ம நினைக்கிறோம். குறிப்பாக அவங்களுடைய பிஜேபி உறவோட. ரெண்டாவது அவங்க பிரிஞ்சு கிடக்குது. அதிமுக பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பல இதுகளில் பேசியிருக்க மாதிரி பிரிவினை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஓபிஎஸ் ஒரு குரூப்பை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு, டிடிவி சசிகலா ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதேமாரி இங்கே இபிஎஸ்லேயே 2-3 கோஷ்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள கோஷ்டிலேயே கோயம்புத்தூர் சைடில் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அவங்களோட கோஷ்டிலாம் ஒரு பக்கம். இதேமாரி வட தமிழ்நாட்டில் வேறு ஒரு கோஷ்டி. இப்போ இந்த மாதிரி இந்த அதிமுக கட்சி என்பது பிரிந்து கிடக்குது. இப்போ அவங்க ஏற்கனவே கவர்ச்சி தலைவர்கள் வச்சு தான் அவங்க கட்சி இருந்திருக்கு தொடக்கத்துலேருந்து.
72 எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆருடைய கவர்ச்சி இருந்தது, அப்புறம் ஜெயலலிதாவுடைய கவர்ச்சி வந்தது. அந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு லீடர் இப்போ அவங்களுக்கு இல்லைங்கிறது வந்து நம்ம உண்மையிலேயே அதை நம்ம கணக்கில் தான் எடுக்கணும். ஏன்னா அந்த பார்ட்டி முதல்லேருந்து கவர்ச்சியை நம்பி தான் இருந்திருக்குங்கிறத நம்ம அந்த கட்சியினுடைய வழிநெடுக நடந்த வரலாற்று நிகழ்வுகளை, அந்த கட்சி சம்பந்தமான நிகழ்வுகளை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அது ஒரு கவர்ச்சி தலைமையில் தான் இருக்குது. அந்த கவர்ச்சி தலைமை இல்லாத போது ஒரு வேக்யூம் கிரியேட் ஆன மாதிரி தொண்டர்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது தான். ஓகே, இப்போ அந்த அம்சத்தையும் நம்ம இந்த ஓட்டு குறைஞ்சதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். மூணாவது மிக முக்கியமான காரணம், இந்த கரண்ட் திமுக அரசினுடைய பெண்கள் சார்ந்த திட்டங்கள் இருக்குது இல்லைங்களா. மகளிர் இப்போ இலவச பேருந்தாக இருக்கலாம், இல்லை மாதம் 1000 வழங்கும் திட்டமாக இருக்கலாம், இன்னும் பெண்களுக்கான கல்வி திட்டங்கள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து அதிமுகவினுடைய ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்த பெண்மணிகள், மகளிர் முக்கால்வாசி பேர் வந்து திமுகவுக்கு இடம் மாறிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு சமீப கால புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுது. நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் தெரிய வர்றது என்னென்னா, அதிமுகவுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருந்த அந்த பெண்கள் குரூப்லேருந்து நிறைய பேர் வந்து திமுகவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 3லேருந்தையும் ஒரு படிப்பினையை எடுத்துக்கொண்டு அதிமுக தலைவர்கள் உட்கார்ந்து பேசணும். பேசி வந்து இந்த கட்சியை எப்படி வந்து ஒன்றாக இணைக்கணும், அது ஓபிஎஸ் இபிஎஸ் உள்ள அந்த கசப்பை மறக்கணும். அதே மாதிரி டிடிவி சசிகலா இவங்களையும் உள்ளே வர வைக்கணும். ஏன்னா அவங்கள்ட்டையும் ஒரு குரூப் இருக்குது, இவரோட ஓபிஎஸ்கிட்டையும் ஒரு குரூப்பு இருக்குது. ஓபிஎஸ் வந்ததுன்னா தென் தமிழகத்தில் உள்ள அந்த தேவர்கள் அந்த கம்யூனிட்டிலாம் வருவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ டிடிவி வந்தால் கூட அவருக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்கு இல்லையா. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு காமனான ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி, அதாவது திராவிட அரசியல் அவங்களுக்கு இல்லை. முதல்லேருந்தே வந்து எம்ஜிஆர் பாதி டைல்யூட் பண்ணார், ஜெயலலிதா பாதி டைல்யூட் பண்ணாங்க. அந்த ரிசர்வேஷனு ப்ளஸ் சமூக நீதி திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2-3 திட்டங்களில் தான் அவங்க திராவிட கட்சியாக நடந்துக்கிட்டாங்களே ஒழிய மற்றபடி கோர் ஐடியாலஜியில் அவங்க திராவிடத்தை பற்றி பேசலை. ஒரு செமி ரைட் விங் பார்ட்டியாக தான் ஏடிஎம்கே இருந்தது அவங்க 2 பேரும். இப்பயும் அப்படி தான் அது இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதில் ரொம்ப திராவிடத்தை பற்றியவோ இல்லை வந்து திராவிட கொள்கைகளை பற்றியோ ரொம்ப தீர்க்கமான விசுவாசிகள் அவங்க அந்த கட்சி ஆட்கள் ஒரு நம்பிக்கையாளர்களாக இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து பல விஷயங்களில் பார்க்குறோம் நம்ம. அப்போ இந்த இதுலேருந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா பார்ட்டியை வந்து முதல்ல இவங்க பாஜகவோட உறவை முற்றிலுமாக முறிக்கணும். எந்த சின்ன சந்தேகம் கூட பொதுமக்களுக்கு வரக்கூடாது. இவங்களோட உறவில் இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் பொதுமக்களுக்கும் அதிமுக பழைய தொண்டர்களுக்கும் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். அதேமாரி இந்த கோஷ்டியை மறந்து ஒன்றாவணுங்கிறது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். மூணாவது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷனாக வந்து இவங்க நடந்துக்கணும். எந்தெந்த நிகழ்வுகளில் திமுக குறை வைக்குதோ அந்த குறைகளெல்லாம் வந்து இவங்க எடுத்து காட்டணும்ல, எடுத்து காட்டி பேசணும், நிகழ்ச்சிகள் நடத்தணும், மீட்டிங் நடத்தணும். தொடர்ந்து அது சஸ்டைனிங்காக ஒரு தொடர் லாபியிங், தொடர் போராட்டங்கள், இதெல்லாமே மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து அதை நீங்கள் வந்து மக்களுக்கு புரிகிற மொழியில் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக தன்னுடைய பழைய நிலையை கண்டிப்பாக அடையும். அந்த 10% மேலே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் இன்னமும் தமிழக மக்கள் வந்து திமுக அதிமுகவை தான் பார்க்குறாங்க. திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து அதிமுகன்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் பாஜகன்னோ இல்லை வந்து மற்ற கட்சிகள்னோ இல்லை நாம் தமிழர் கட்சின்னோ பார்க்கவே கிடையாது. அந்த ஸ்டேஜ் இன்னும் வரவே இல்லை. அதிமுக வந்து ஒரு சிறந்த கட்சி தான். கொள்கை அளவில் இல்லைன்னா கூட மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடும் போது, மக்களுக்காக சேவை செய்யும்போது அந்த கட்சி நிறைய சேவை செஞ்சுருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் வந்து அந்த கட்சி ஒரு நல்ல கட்சி தான். அதை நம்ம ஏன் வெறுப்பான, அதுதான் ஆல்டர்னேட்டிவ் டு டிஎம்கே. ஆனால் வந்து அவங்களுடைய சமீபத்திய நடவடிக்கைகள்லாம் வந்து பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தேகத்தை உண்டாக்குது. தொண்டர்கள் பிரிஞ்சு கிடக்குறாங்கங்கிறத அதிமுக வந்து உணரணும். தொண்டர்கள் உணர்ந்து என்ன பிரயோஜனம்? தலைமை உணரணும் இல்லையா? தலைமை உணர்ந்து அதுக்கேற்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும். அங்கங்கே வந்து மீட்டிங் போடணும். அந்த பிரிஞ்சு கிடக்கிற கோஷ்டிகளை ஒன்றிணைச்சு யாராவது ஒருத்தரை வந்து காமனான ஒரு ஆளை வந்து லீடராக செலக்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் அக்செப்டபுள் லீடர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா? அதில் நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ஒரு அமைக்கப்படுற ஒரு விஷயம் தான் வந்து இந்த அதிமுகவை மீட்டெடுக்கும்.
மற்றபடி எடப்பாடி சொல்கிற மாதிரி 10% வந்து இறந்து போயிட்டாங்க, அதனால தான் எங்களுக்கு குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறது அது கட்சிக்காரங்களையும் ஏமாத்துறதா இருக்கும், அவங்க சீனியர்ஸையே ஏமாத்துகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். பொதுமக்களை ஏமாத்துகிற பெரிய ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை விட்டு தன்னுடைய தகுதியை அதிமுகவினுடைய அந்த தகுதியை அவங்களே குறைச்சிக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து பூத் கமிட்டியாக இருக்கட்டும், இல்லை கிளைக்கழகங்களாக இருக்கட்டும், இல்லை யூனிட்டுகளாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க அதிமுகவுக்கு யூனிட் இல்லாத ஏரியாவே இல்லை, இல்லாத கிராமமே இல்லை, அது கொடி பறக்காத கிராமமே இன்னமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணணுன்னு பார்க்கணுமே ஒழிய அதுக்கு ஏதாவது சாக்கு சொல்லி தோற்றதுக்கு வந்து சாக்குகளை தேட வேணாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த நேர பதிவாக இருக்குது. இன்னொரு அமர்வில் வேற ஒரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.